மதுரையில் 30 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வசிக்கின்றனர். அழகர் கோவில், திருப்பரங்குன்றம், மீனாட்சி அம்மன் கோயில், கீழக்கோயில், குடிமலை, மேலூர், அரிட்டாப்பட்டி, சமணர் படுகை, மாரியம்மன் தெப்பக்குளம் போன்ற கோயில் சார்ந்த சுற்றுலா தலங்கள் அதிகம் உள்ளது. இதை தவிர்த்து பொழுதுபோக்கு அம்சமாக சினிமா தியேட்டர் முதலிடத்தில் உள்ளது. அடுத்ததாக ராஜாஜி பூங்கா, ஈகோ பார்க், தமுக்கத்தில் நடைபெறும் கண்காட்சிகள் போன்ற பொழுதுபோக்குகள் மட்டுமே மதுரை மக்களுக்கு கிடைத்துள்ளது. இதனால் மதுரை வாசிகள் பொழுதுபோக்கிற்காக பல்வேறு இடத்தை தேடும் நிலைமை தொடர்கிறது. இதனை கருத்தில் கொண்டு வண்டியூர் கண்மாய் கரையில் அமைந்துள்ள சுந்தரம் பூங்காவை 50 கோடி செலவில் அதிநவீன வசதிகளுடன் பொழுதுபோக்கு இடமாக புதுப்பித்து சீரமைக்க அரசு நிதி ஒதுக்கியது. இதற்கான பணியை மாநகராட்சி கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தொடங்கியது. வண்டியூர் கண்மாய் 550 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. நீண்ட கண்மாய் தண்ணீர் முழுமையாக இருந்தால் பார்ப்பதற்கு கடல் போல் காட்சி அளிக்கும். இதன் கரையோரத்தில் சுந்தரம் பார்க் அமைத்து அரசு அனுமதியுடன் நடையாளர் கழகத்தின் மேற்பார்வையில் பராமரிப்பு பணிகள் 39 ஆண்டுகள் நடைபெற்றன. தற்போது மாநகராட்சி சார்பில் புனரமைப்பு பணியின் ஒரு பகுதியாக கண்மாயின் மேற்பரப்பில் 500 சதுர மீட்டர் தொலைவில் புளோட்டிங் செட் அமைக்கப்பட்டுள்ளது. பூங்காவில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபாதை, மதுரையிலேயே முதன்முறையாக 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சைக்கிள் டிராக், தியானம், யோகா மண்டபம், திறந்தவெளி சினிமா அரங்கம், சிறுவர் சிறுமியருக்கு சறுக்கு, ஊஞ்சல், 3 இடத்தில் டாய்லெட் வசதி, பூங்கா வாசல் உள்ளிட்ட இடங்களில் நீரூற்றுகள், விதவிதமான பூ, மூலிகை செடி, நூலகம், கடைகள் என பல்வேறு விதமாக மேம்பாடு பணிகள் செய்யப்படும். பணிகள் 18 மாதங்களில் பயன்பாட்டிற்கு வரும் என மாநகராட்சி தெரிவித்தது. ஆனால் பணிகள் துவங்கி 28 மாதங்கள் கடந்துவிட்டது. எனினும் தற்பொழுது வரை பணிகள் முழுமையடையவில்லை. பணி ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் நியாயப்படிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் முடிச்சிருக்கலாம். ஏனோ தெரியல, அதுக்கான காரணங்கள் நமக்கு தெரியலை. கேட்டதுக்கு ஃபண்ட் அலாட்மெண்ட் இல்லை, வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நடுவில். ஆனால் வடபுறத்தில் எல்லாம் நான் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. தென்புறத்தில் பண்ணாமல் இருந்தது. இப்போ ஒரு மாதமாக தென்புறத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அது அநேகமாக நான் நினைக்கிறேன் எலெக்ஷனுக்குள்ளே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே முடித்தாங்கன்னா நல்லது. சிரமங்கள் இப்போதைக்கு எங்களுக்கு சிரமம் இன்னும் மக்கள் நடந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்குள்ள சிரமம் வாசல்கள் கிடையாது. இருக்கிற மேடு பள்ளம், மழை பெஞ்ச சகதி அதுகளில் நடந்து தான் போகிறோம். உள்ளே போனவர் பட சௌகரியமாக நடந்துக்கிறோம். இதான் இருக்குது. எங்களுடைய எதிர்பார்ப்பு சீக்கிரம் முடித்தா தேவையில்லைன்னு நினைக்கிறோம். முடித்ததுக்கப்புறம் எங்களை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. எங்களை அனுமதிக்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற வரும் தெரியாது. இருந்தாலும் நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருக்கோம். இந்த எக்கோ பார்க் மாதிரி எங்களை காலையில் நடக்க விட்டு பணம் இல்லாமல் அப்படி பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படின்னா எங்களுக்கு என்ன ஆகும்னா பொறுப்பு குறையும். இந்த சம்பளம் கொடுக்குறவங்கெல்லாம் நிறுத்தலாம், அவங்களே எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையை எதிர்பார்க்குறோம். உண்மையிலேயே வேலை முடிஞ்சதுன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. படகுத்துறையை அவங்க டெவலப் பண்ணலை. நாங்கள் படகுத்துறையை வச்சு ஆளுக்கு 1 லட்ச ரூபா கொண்டே கார்பரேஷனில் கொடுத்தோம். அப்புறம் அதை டெவலப் பண்ணாமல் போனதுனால திரும்பி வாங்கிட்டோம். இப்போ இவங்களும் படகுத்துறையை ஒன்றும் சரி பண்ண போகல. உள்ள படகு விடுற போகிறதாங்களா? எம்ஜிஆர் சொன்னது நடுவில் மைய மண்டபம் மாதிரி கட்டி அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு இங்கேருந்து மக்கள் போய் வர்றதுக்கு வசதியாக இருக்கணும் அப்படின்னு அதான் ஒரு டிஸ்கஷனில் சொல்லியிருக்கேன். ஆனால் அது மாதிரி ஒரு திட்டம் இருக்கிறதா எங்களுக்கு தெரியல. உள்ள மேலே போகிறாங்களா இல்லைன்னு தெரியல.
வண்டியூர் பூங்கா சீரமைப்பு பணிகளை ஒரு வருடத்தில் முடித்திருக்கலாம், காலதாமதம் படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. எம்ஜிஆர் கனவு திட்டமான வண்டியூர் கண்மாயின் மையப்பகுதியில் செயற்கை தீவு அமைத்து படகு விடும் திட்டமும் கைவிடப்பட்டது. ஒரு டயத்தில் சனி ஞாயிறு இல்லை காலையில் ஈவினிங்லாம் ஒரு 400 பேர் 500 பேர் வாக்கர்ஸை வந்து வாக்கர் கிளப்புன்னு தனியாகவே ஒன்று இருந்தது. அது மூலியமாக நிறைய அவங்களே எல்லாம் பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய அதாவது வயசானவங்கன்னா இதை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நடக்க முடியாமல் நிறைய பேர் வீட்டிலையே மிஷின் வாங்கி செஞ்சு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2.5 வருஷம் ஆயிடுச்சு. 2.5 வருஷம் 3 வருஷம் ஆகப்போகுது. ஆனால் வந்து 1.5 வருஷம் தான் டெண்டர்லாம் வேலை முடிக்கணும்னு உத்தரவு. ஆனால் வந்து இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 90% வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 10% வேலை பாக்கி இருக்குது. நம்ம ஏற்கனவே இந்த வேலை நடக்க போகிறோம், எவ்வளோ எஸ்டிமேட் ஒதுக்கியிருக்கோன்றத தகவல் மொதவே இங்கே போர்டு ஒன்று இருந்துச்சு. 48 கோடியில் எஸ்டிமேட்டில் வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய போகிறோன்ட்டு ஒரு போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அது மூலியமாக தெரியும் இந்த வேலை இப்போ நடந்திருக்கு, இந்த வேலை முடிஞ்சிருக்குன்றது நம்மளை நேரடியாக பார்க்குறோம். அதாவது முக்கியமாக பொழுதுபோக்குன்றது மதுரைக்கு எதுவுமே இல்லை. ஒரு சென்னை மாதிரியோ மித்த ஏரியா மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம எல்லாருமே வந்து இப்போ தெப்பக்குளம் ஒவ்வொரு ஏரியா தான் இது பண்ணி தள்ளி போகிறாங்க. ஆனால் அதை காட்டிலும் இது நல்லா கொஞ்சம் நிறைய பொழுதுபோக்கு அம்சமான கூட இருக்கிறதுனால இந்த சுற்றுவட்டார இடத்துல ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான இடமா இருக்கும். இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் கூறுகையில், ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி வரவில்லை என கூலாக கூறுகின்றனர். ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெற்று வருவதால் பூங்கா திறப்பு இன்னமும் காலதாமதமாகும் என கூறப்படுகிறது. பூங்கா பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என நடையாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் வலியுறுத்துகின்றனர். பார்க்கு முன்னாடி நாங்கள் கடை போடும்போது ஓப்பனில் இருந்தங்காட்டியும் நல்ல வியாபாரம் இருந்தது. அப்புறம் கரெக்டாக அந்த பரீட்சை லீவு டயத்தில் பார்த்து வேலை ஆரம்பிக்கங்காட்டியும் ரொம்ப டல்லாயிருச்சு. திரும்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சு பார்க் ஓப்பன் பண்ணால் எங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு வேலை ஆரம்பித்து. இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இந்திக்காரங்களாம் வேலை பார்க்குறனால ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே அவங்க வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறனால ஒரு டீம் போனதுக்கப்புறம் அடுத்த டீம் வந்து வேலை பார்க்குறனால கொஞ்சம் டிலே ஆகுது. 2வது உள்ளே வந்து ஒரு சில கடைகள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டே பண்ணி கொஞ்சம் லேட் பண்ணி வேலை நடக்குது. இப்போ ஓரளவுக்கு வேலை முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. சீக்கிரம் பார்க் ஓப்பன் ஆனால் எங்களுக்கு நல்லாயிருக்கும். தற்பொழுது மிகுந்த சிரமத்துடனே நடைபாதையை கடந்து நடைப்பயிற்சிக்கு செல்ல வேண்டிய நிலைமை உள்ளது. பணிகள் முடிந்து உள்ளே செல்ல கட்டணம் வசூலிக்கலாமா அல்லது காலையில் மட்டும் மாநகராட்சி ஈகோ பார்க் போல இலவசமாக அனுமதிக்கலாமா என மாநகராட்சி முடிவு செய்யவில்லை. அதுக்கு அந்த இருக்கிற இடத்த அவங்க மெயின்டைன் பண்ணலை அல்லது டெவலப் பண்ணலை. அது பண்ணி இருந்தால் மதுரை மக்களுக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ தெப்பக்குளத்தில் போட்டில் போகிறாங்கல்ல, இது ஒரு இயற்கையான சூழ்நிலை போட்டில் போகிற மாதிரி இருக்கும். நடுவில் மேடான இடத்துல ஒரு சின்ன ஒரு டீ சாப்பிட்டு வராப்புல பல ஊர்களில் இருக்கிற இந்த சிதம்பரத்து பக்கத்துலாம் அப்படி இருக்குது. அப்படின்னு செய்யலாம். அது யார் எப்படி பண்ணுறாங்க என்னென்னு எங்களுக்கு முழுமையாக எதுவுமே தெரியாது. இங்கே நடக்கிற வேலையை மட்டும்தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நடக்காத போது நடக்கலையே நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். யாரிடத்திலும் போய் சொல்ல முடியல. கார்பரேஷன் பூங்கா பணிகள் தாமதமாக தான் நடைபெற்று வருகிறது. ஒரு குழுவை சேர்ந்த வட இந்தியர்கள் பணியை முடித்த பிறகு மற்றொரு குழுவை சேர்ந்தவர்கள் வந்து பணியை துவங்குகிறார்கள். இதனால் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. எனவே கூடுதல் ஆட்களை நியமித்து கட்டுமான பணிகளை தரத்துடன் விரைந்து முடிக்க மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்.